நீங்க எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதுல அந்த டாட்டூல போட்டிருக்கீங்க? நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8. இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது லெக்ல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. முருகர் வித் அந்த மாலை. இங்கே வந்து காளி. இது வந்து அவேக்னிங் டாட்டூ, லைக் இந்த ஸ்னேக் டாட்டூ. ஸ்னேக் வந்துட்டு ஐம் அ வெஜிடேரியன், ஸோ வந்துட்டு எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அனிமல்ஸில் எனக்கு பெட்டாக வச்சுக்கணுன்றது ஆசை. ஸ்னேக்கு owl வந்து இட்ஸ் அ பேர்ட் விச் கிவ் காம்னஸ், பாசிட்டிவிட்டி. ஆந்தை வந்து அமைதியின் குறியீடா? ஒரு ஏலியன் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஏலியன், அதுக்கு கீழே யூ ஆர் நாட் அலோன்னு இருக்கும். ஏலியன் போட போகும்போது என்னன்னா, ஐ பிலீவ் இன் ஏலியன்ஸ். நான் 55+ டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55+ டாட்டூஸா? எஸ். உங்களை பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்தோன்னே டக்குன்னு கேஷுவலாக பேச மாட்டாங்களோ, மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ, நார்மல் பர்சன் அதாவது ஒரு மாதிரி கோவமானவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார். எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு விடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். ஒரு மாதிரி நடுங்குது, டக்குன்னு பயமாக இருக்குது. அவங்க அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லாக போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு விடுற மாதிரியே இருந்துச்சு. அந்த டேட்டு போடும்போது, என் பொண்ணு போடும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த ஊசி குத்துற வலி வந்து ஏற்கனவே மனசு வழியில் நம்ம நிறைய வழிகளை தாங்கிட்டு வரோம். இந்த வலி நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற ரீசெண்ட் இயர்ஸை கவனிச்சு பார்க்குறப்போ கடந்த 10 ஆண்டுகளில் டாட்டு குத்தி கொள்ளக்கூடிய விருப்பமும் ஆசையும் அல்லது அதை செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் சைடில் வந்து கூடுதலாக இருக்கும். அது உன்னோட நிறுத்தல். ஆக்சுவலாக ஒரே ஒரு டாட்டு குத்திக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது, நிறைய டாட்டூஸ் குத்திக்கிறாங்க. இந்த எதிர் சைடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டாட்டு போட்டுக் கொள்ளக்கூடிய போக்கு சரியில்லை, அதில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது, இதன் மீது எங்களுக்கு வேறு விதமான பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆரம்பிக்கலாங்களா? நீங்க எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதுல அந்த டாட்டூல போட்டிருக்கீங்க? நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8. காலங்கலிகாலமாய் போச்சு. இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கையில தராசோட ஒரு நீதி தாய் கண்ணை கட்டியிருக்கா. ஓகே, ஏன் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு டாட்டூ போடணும்னு நினைச்சீங்க? ஜஸ்டிஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது, பட் ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. ஓகே, பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லைங்கிறத வலியுறுத்திற்காக போட்டது. ஆமா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இது மாதிரி என்ன வேற என்ன போட்டிருக்கீங்க? இது மாதிரி ஒரு ஸ்கார் கவர் பண்ணுற டாட்டூ. அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து நானும் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சௌமியான்னு சொல்லிட்டு, ஸோ தட் நாங்கள் 2 பேர் க்ளோஸ்ன்றதுனால எங்கள் 2 பேரோட பேர். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் லெக்ல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. நான் மட்டும் நீங்க மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கணும்னு அடி மனசு பிராண்டதுப்பா. இருக்கலாமா? எஸ். பக்கத்துல என்கிட்ட 14 டேட்டூஸ் இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட் டைம் லைனில் போட்டது. ஒரு அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பேஸ் ஆஃப் லைஃப்பில் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை டேட்டூ பண்ணிப்பேன். இல்லை அதுலேருந்தே வேற ஒரு சப் டிவைடட் இமோஷன் வந்ததுன்னா அதை டேட்டூ பண்ணிப்பேன். அந்த மாதிரி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்ன ஃபர்ஸ்ட் டாட்டூ என்ன நீங்க போட்டதுல? ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் காட் அப்படின்னு. இது வந்து மிட் 20ஸ்ல போட்டேன். இப்போ மிட் 30ஸ்ல சாமி தான் அப்படின்னு. இங்கே முருகர் வித் அந்த மாலை. இங்கே வந்து காளி. இது வந்து அவேக். என்ன எழவியாது. எனக்கு 20 டேட்டூஸ் இருக்கு. 20 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டூ. புத்தா ரீசன் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ரீசன் ஆஃப் சேஞ்ச். ஸோ அவரோட டீச்சிங்ஸ் நிறையா நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிக்க ஆரம்பித்து என்னோட செல்ஃப் வந்துட்டு நிறையா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். ஆனா லைக்வைஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் டேட்டூஸ். சிலது வந்துட்டு நிறையா மீனிங்ஃபுல்லாக இருக்கும், சிலது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. பட் என்னோட லைஃப்க்கு வந்துட்டு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட்டாக இருக்கும். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. இப்போ ரீசெண்டாக போட்ட டேட்டூ இந்த ஃபீமேல் பாடி. ஃபீமேலுக்கு வந்துட்டு நிறையா ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஸோ ஒரு ஃபீமேல் பாடியை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆப்ஜெக்டிஃபை தான் பண்ணுறாங்களே. ஸோ அப்படி இது நடக்கும்போது இதை பார்த்த உடனே வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேட்டூ லைக் இந்த ஸ்னேக் டாட்டூ. ஸ்னேக் வந்துட்டு ஐம் அ வெஜிடேரியன், ஸோ வந்துட்டு எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அந்த அனிமல்ஸில் எனக்கு பெட்டாக வச்சுக்கணுன்றது ஆசை ஸ்னேக்கு. என்னடி இது என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அதை வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அது ஒரு டேட்டுவாக நான் போட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரி ஸ்கேரி லுக் வராதா பாம்பு போட்ட உடனேயும்? பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. முகத்துல எல்லாம் பெரும்பாலும் மார்க்கே விழக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். பட் இந்த இடத்துல ஒரு கிராஸ், அது என்னது? அது இது வந்துட்டு ஒரு broken chain. ஸோ இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான டேட்டூன்றதுனால ஐ வாண்டட் டு கேரி இட் ஆன் மை ஃபேஸ். உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இல்ல. 14 டாட்டூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவுல் டாட்டூ போட்டிருக்கேன். அவுல் வந்து இட்ஸ் அ பேர்ட் விச் கிவ் காம்னஸ், பாசிட்டிவிட்டி. ஆந்தை வந்து அமைதியின் குறியீடா? ஆமா. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ போட்டது வந்து பின்னாடி வந்து ஒரு லைன் வித் ஃபெமினின் எனர்ஜி. அது அகேன் இட் இஸ் அந்த கும்பராசி அது அப்படின்னு சொல்லும்போது மை சோல் அனிமல் அப்படின்னு சொல்லி என்னோட பர்த் டேட் 19 அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் நான் 28 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 28? எஸ். அடுங்கொப்பம் தாமிரபரணி தலைமுறை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஃபஸ்ட்டு 10th ஆரம்பித்தேன். பட் அப்போ போட்டிருக்க கூடாது. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஆனது வந்துட்டு என்னோட இன்செக்யூரிட்டிக்கும் இல்லை என்னோட ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு என்னோட வாய்ஸாக வந்து நான் டாட்டூவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? என்னோட பெரிய இன்செக்யூரிட்டி என்னன்னா என்னோட ஹைட் தான். ஸோ அதுக்கு ரிலேட் லைக் இப்போது ஒரு 2 years முன்னாடி எனக்கு PCOS வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப ஆக்னேஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப என்ன மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி டல்லா இருக்க? அழகு நம்ம கையில தான் இருக்கு. விவெல் யங் க்ளோவில் உள்ளது ஃப்ரூட் இன்ஃபியூஷன்ஸ் மற்றும் விட்டமின் E. டாட்டூ ஒரு ஏலியன் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஏலியன், அதுக்கு கீழே யூ ஆர் நாட் அலோன்னு இருக்கும். ஏலியன் போட போகும்போது என்னன்னா ஐ பிலீவ் இன் ஏலியன்ஸ் அண்ட் நீ மூக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு அழகா இருக்கு, வாய் இந்த மாதிரி இருந்தால் தான் அழகா இருக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. எனக்கு நான் பர்ஃபெக்ட் தான், எனக்கு நான் பியூட்டிஃபுல். ஒரு நிமிஷம் ராக்கி, நீ ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடு. ஏன்னா உனக்கு பசி வந்தா நீ ஹீரோயின் மாதிரி நடந்துக்குவ. இப்போ ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 23. 23 வயசுல 20 டாட்டூ? 28. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஸோ நான் 55+ டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55+ டாட்டூஸா? அடே பேயில போமா. இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா எப்படிமா? எப்பயில டாட்டூ போடுறீங்க? லைக் 16லேருந்து டாட்டூ பண்ணிட்டேன். 16லேருந்து டாட்டூ போட்டாலும் இந்த அந்த பொண்ணோட ஆவரேஜே தாண்டிடுச்சு. இது மாதத்துக்கு ஒன்று மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. இங்கே ஒரு டாட்டூ பண்ணியிருந்தேன், அதை கவர் பண்ணி தான் இந்த டாட்டூ பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி கவர் பண்ணுறீங்க? அந்த டாட்டூ பிடிக்கல, ஸோ அதனால நான் அந்த டாட்டூ பிடிக்கலையா? யாரை போட்டிருந்தீமோ அவங்க பிடிக்கலையா? நக்கல்யா அவனுக்கு இல்லை, அது நான் ஆக்சுவலாக போட்டிருந்தது என் பேரண்ட்ஸோட இதுதான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கீங்க? இப்போ அதுக்கு பதிலாக ஒரு வேம்பயர் மாதிரி போட்டிருக்கேன். ஏமா அம்மா அப்பா இருந்த இடத்துல அதை தூக்கிட்டு ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? பொதுவா நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன தோணும்? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் சார். எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு ஊடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். ஒரு மாதிரி நடுங்குது, டக்குன்னு பயமாக இருக்குது. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே? இப்பெல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லாக போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊடுற மாதிரியே இருந்துச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. டேட்டூ அதிகமாக போட்டிருக்கவங்களை பார்த்தா ரொம்ப அதிகமான குழப்பத்தோடு இருக்கவங்க மாதிரி தெரியுது. தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட்டை தேடிட்டு, ஸோ எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையே அவங்க தேடி தன்னை சிறைப்படுத்திக்கிறாங்களோ, நான் இப்படி தான் அப்படின்னு தன்னையே ஒரு அடையாளப்படுத்துவதற்காக செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு. அடுத்த தலைமுறை தப்பாக கொண்டு போகிறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த கையில் ஒரு லெஃப்ட் செயின், அதெல்லாம் சைக்கிள் செயின். அது கழுத்தில் என்ன தொங்குது? நீங்கள் சாம்பார் ஆப் எனக்கு உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. தலைமுறை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க பாருங்க. வயசான ஒரு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வர்றவர் கழுத்தில் செயினை போட்டுக்கிட்டு இந்த தலைமுறை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க வந்து பார்த்தவொடனே புழு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இங்க போட்டிருக்க டாட்டூஸ்ல எவ்வளோ பேர் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மீனிங்ஃபுல்லா போட்டிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? சொன்னா தீத்துற போறியா? என்னால பலது இருக்குதே, எதை சொல்றது? சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு எனக்கு ஷிவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. ஷிவர் ஆகுது. அது என்ன ஃபீல்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். அப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. ஐ அம் வெரி போல்ட். அந்த நீடல்லாம் குத்துறீங்க, அந்த சொல்றதே நான் சொல்றேன். அந்த நீடல் குத்துவாங்க, ஐயோ நீடல் குத்துனா எப்படி இருக்கும், இப்படிலாம் டாட்டூ போடணுமா? நீடல் இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது? தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ரொம்ப அத ஒரு மாதிரி பேசணும்னு அவசியம் இல்ல இல்லையா? புழு ஊறுற மாதிரி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அப்படி கொண்டு வர வேணாமே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார். ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அப்படி நான் சொல்லல. அதை விட பெரிய நீங்க அந்த புழு ஊறுதுன்னு ஒரு மாதிரி அசிங்கமா கொண்டு வந்துட்டீங்க. அப்படி நீங்க அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. இது வந்து டேய் டேய் ஏன்டா அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுற? டேய் டிராயிங் வேற டாட்டூ வேறன்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம வந்து டிராயிங் வந்து நம்ம உடம்புல டெய்லி நான் போட்டுட்டு சுத்துறேன், டெய்லி நான் டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்காக டிராயிங் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஒன்று சொல்லாம நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. அந்த டாட்டூ போடும்போது என் பொண்ணு போடும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த ஊசி குத்துற வலி வந்து ஏற்கனவே மனசு வலியில் நம்ம நிறைய வலிகளை தாங்கிட்டு வரோம். இந்த வலி நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறதுனால நான் அது வேண்டாம் அப்படின்னு பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? இந்த பொண்ணு தானா? மைக்க கொடுங்க. அது உனக்குமா, உனக்கு வலிக்கலன்னா விட்டுரு, எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. அதை பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். அது அவங்களோட பெயின் சார். ஆனால் என்னோட பெயின் வந்து என் பிள்ளை அந்த வலியை தாங்குற போது என்னோட இது வந்து எனக்கு தாங்கிக்க மனசு இல்லை. அதனால வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. இப்போ உங்கள் பொண்ணு நிறைய டாட்டூ போட்டிருக்காங்க இல்லையா? அதில் எந்த டாட்டூ போட்டது உங்களுக்கு உடன்பாடே இல்லை? கையில் போட்டுருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை தான் சார். இல்ல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னைக்கு கூட இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்பேசஸ் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ அப்போ கொடுக்கலடா, அதுக்கப்புறம் தான் நீ கொடுத்த. எனக்கு எப்போ வேணுமோ நீ அப்போ கொடுக்கல, அதுக்கப்புறமா தான் எனக்கு அது கிடைச்சது. அதை மாத்திக்கிட்டே வரேன்ல. அம்மாக்கு துரோகம் பண்ணாத. அவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த காலத்துல அம்மா உங்களை வளர்க்கலாட்டா நீங்க இப்படி வந்திருக்க மாட்டீங்க. கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்க வேண்டிய டயத்துல சுதந்திரம் கொடுக்கலங்கிறீங்க. என்ன கொடுக்கல? இப்போ 20 வருஷம் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட்ல சேர்த்தாங்க, எனக்கு அது வரல. சோ தட் நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் என் விருப்பப்படி தான் படிச்சேன். 12ஆம் கிளாஸ் படிச்சிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் போகணும்னு ஒத்த காலில் நிற்கிறப்ப முடியாண்டாங்களா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவங்க சொல்றது மோஸ்ட்லி நான் கேட்க மாட்டேன், எல்லாமே ஆர்கியூ பண்ணி நான் எடுத்துப்பேன். எனக்கு வந்து அது நான் கேட்கும் போதே கொடுத்துருங்களேன், ஏன் என்ன ஆர்கியூ பண்ண வைக்கிறீங்க? எனக்கு என்ன புரியல, ஏன் இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் கேட்டவனே கொடுக்கணுங்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறீங்க? டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. அடிக்குது பூமர் மாதிரி அடிக்குது. ஃபேஷன் டிசைனிங் விரும்பி தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு டாட்டூ ஆர்டிஸ்டா நீங்க? சரி, எனக்கு அப்போல இருந்தே டிராயிங் தான் சார் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி போனீங்க? அவங்களால அது புரிஞ்சுக்க முடியல. எனக்கு என்ன புரியலனா, எப்படியும் சண்டை உங்களுக்கே என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல, ப்ராப்ளமா தான். ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு அநீதி நடந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேமா. ஆக்சுவலா இத சிலையாக்கி உங்க வீட்டு வாசல்ல வைக்கணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த அவமானம் உனக்கு தேவையா?